நாங்கள் இன்றைக்கி தடா ஃபால்ஸுக்கு தான் கிளம்பிட்டோம். வீட்டிலேயே சமைச்சு எடுத்துக்கிட்டு அங்கே எதுவும் கடை இல்லைன்றதுனால போகிற வழியில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு போனோம். அங்கே ஒரு பஜ்ஜி கடையை பார்த்தோன்னே அதையும் விடலை, அங்கேயும் போய் பஜ்ஜி போண்டாலாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த போகிற வழி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த தடாவுக்கு போகிற வழியில் கிட்டக்கே தான் இந்த ஏரி இருக்குது. இந்த ஏரி வந்துட்டு சுற்றி மலை இருக்க மாதிரி இருக்கும். நடுவில் வந்துட்டு இந்த ஏரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் போய் முடிச்சிட்டோம் ஃபைனலாக. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 50 ருபீஸ் சார்ஜ் எடுத்தாங்க. காருக்கு வந்து 300 எடுத்தாங்க. அது சார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போனோம். இந்த மங்கிங்க குட்டி குட்டி மங்கியாக செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எங்கள் பசங்க ஒரே கத்தல், ஒரே ஆர்ப்பாட்டம் எங்கள் குழந்தைங்க மங்கியை பார்த்துட்டு. அவங்கள கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ண வச்சுட்டு நாங்கள் உள்ளே போனோம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் இந்த இந்த தண்ணி வந்து இருந்துச்சு. இது கொஞ்சம் அகலமாகவே தான் இருந்துச்சு. எங்கள் பசங்க பார்த்தோன்னே தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க இறங்குனாங்களோ இல்லையா, ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு இறங்குனாங்க. இது நல்லா ஜாலியாக இங்கே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் யாருமே இங்கே இறங்கல. எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இறங்கியிருந்துச்சு. எல்லோரும் உள்ளே தான் போக பார்த்தாங்க. எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இந்த தண்ணியை பார்த்தோன்னே நாங்கள் இறங்கிட்டோம். செம்மையாக ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த இதில் நான் ரொம்ப நேரம் ஆனால் இதுலேயே இருந்தோம் நாங்கள். இதுக்கு அப்புறமா நாங்கள் இன்னொரு பிளேஸ்க்கு போனோம். போகிற வழியில் அந்த உள்ளே போகிறதுக்குள்ளே இந்த இடையில நிறைய இது வழி போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே போகும்பொழுது இன்னும் சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. இந்த வழியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இது எங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அது வழியிலேயே போனாக்க, அங்கே வந்து தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. நீரோடை மாதிரி ஓடிட்டு கிடந்துச்சு. அங்கே பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. என் குழந்தைங்கள்லாம் இந்த இடத்துல, ஏன்னா அங்கே வந்துட்டு சின்ன குழந்தைங்க இறங்க முடியல, பயந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல எங்கள் பசங்க இறங்கிட்டாங்க. குழந்தைங்களையும் இறக்கி விட்டுட்டு நாங்களும் ஒரு பக்கம் கொஞ்சம் தண்ணி இருக்கிற இடத்துல அப்படியே நாங்கள் எல்லோரும் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஜாலியாக. சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து தண்ணியில் ஆடினது, இங்கே தண்ணியில் ஆடினதுன்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும்போது பார்த்தாக்க இந்த சுற்றி இந்த பிளேஸ் இன்னுமே சூப்பராக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாருமே இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். அவ்வளோ செம்ம சூப்பரான பிளேஸ் இது. அதுக்கப்புறம் என்ன ஒன்றுனாக்கா, நம்ம போகும்போது இந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தூரமாக இருக்கனால குழந்தைங்களால நடக்க முடியல. அப்போ ஃபேமிலியாக போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நாங்கள் மாற்றி தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த போகிற வழியிலேயே இன்னொரு வழி போச்சு. என்னடா இங்கேயும் வழி போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயும் இறங்குனாக்க அங்கங்கே வந்துட்டு ஒரு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம்குள்ளே மறுபடியும் உள்ளே போய் பார்த்தாக்க இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துலையும் போய் குளிக்க ஆரம்பித்தாக்க என் ஹஸ்பண்ட் துணி துவைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே கிளம்பி லாஸ்ட்டாக இந்த ஃபைனல் இந்த இடத்துக்கு போனால் இப்படி தான் இருந்துச்சு இது. இங்கே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால இங்கே வந்து நாங்கள் யாரும் இறங்கல. ஜஸ்ட்டு அப்படியே போய்க்கிட்டே வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே போனோம். எங்களால் இந்த மாதிரி இறங்க பிடிக்கல. அதனால் சரின்னு சொல்லிட்டு யாருமே இது உள்ளே இறங்கல. என் பையன் மட்டும்தான் இறங்கியிருந்தான். இதில் என்ன ஒரு கோளாறுனாக்க, இந்த போர்டில் வந்துட்டு தமிழ் அவ்வளோ கன்றாவியாக எழுதியிருந்தாங்க. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறமா இங்கே வர்ற பிளேஸில் நம்ம அங்கே இறங்க வேணாம்னு சொல்லிட்டு வரும்பொழுது நாங்கள் ஏற்கனவே விளையாண்ட இடத்துலையே மறுபடியும் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டோம்.